வந்து பிஜேபி அரசு சொல்லி நியமிக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. எனக்கு தெரியுங்க, சுயாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. சுயாட்சி நடக்குது. இவங்களுக்கு என்ன புற அழுத்தம் இருக்கு, என்ன அழுத்தங்கள் இருக்கு என்பதை நான் அறிவேன். மாநில சுயாட்சி நான் சொல்றேன் இல்ல, நான் சொல்றேன். நீங்க வேணுமா நாளைக்கு அதை வேணுமா திமுக அரசு சட்டமன்றத்தில் கூட மறுக்கிட்ட வேல்முருகன் நீங்க தவறான குற்றச்சாட்டை சொல்றீங்க அப்படின்னு மறுக்கலாம் இல்ல? ஏன் மறுக்கல இன்னை வரைக்கும்? தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரும்பான்மையான அதிகாரிகள் தமிழ்நாடு அரசனுடைய சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த கொள்கைக்கும் நேர் எதிரான கருத்துக்களோடு, நேர் எதிரான சிந்தனையோடு, நேர் எதிர்பாதையில் பயணிக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஒரு சம்பவங்களை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்லை, நான் என்னால் பல சம்பவங்களை சொல்ல முடியும். இதான் ஒன்று மட்டும் சொல்லுங்க. இல்லை, இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு டிஎன்பிசியினுடைய தேர்வு வாரியத்துக்காக ஒரு தலைவர் நியமிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரோ தமிழ்நாடு அமைச்சரவை எடுக்கிற முடிவுக்கு என்னங்க அது நியமிக்கப்படலை. அதுக்கு டெல்லியிலிருந்து சில அழுத்தங்கள் வருது. தமிழ்நாட்டுடைய தகவல் ஆணையம் மிக முக்கியமான ஒரு பதவி, இன்னைக்கு அதுக்கு ஒரு தலைவராக நியமிச்சிருக்காங்க. அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி.